மீனாவுக்கு இப்போ புதுசாக வந்து ஒரு ட்ராக்கை க்ரியேட் பண்ணியாச்சு. இந்த ட்ராக்கை வச்சு அடுத்து கதையில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ சீரியலை கொண்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயமா என்ன விஷயத்தை கொண்டு வராங்கன்னா, இந்த முத்துவேல், சக்திவேல், குமரவேல் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க ஏற்கனவே வந்து பல பிஸ்னஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஒரு கடை வந்து ஆக்கிரமிப்பு நிலத்தில் வந்து கட்டியிருக்காங்க. அந்த நிலத்தை வந்து இவங்களது தான் தெரியாமலே வந்து அந்த நிலத்தை வந்து இடிச்சிடணும் அப்படின்னு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க மீனா. ஸோ இப்போ இது இவங்களது தான் தெரிஞ்சதுக்கப்புறமா இப்போ இவங்க கூட வம்பு வச்சுக்க வேணாம், என்ன தானே எங்கள் அண்ணனுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து தூது வர ஆரம்பிப்பாங்க. கோமதி கண்டிப்பாக வந்து அதெல்லாம் இல்லை பாவம், அதனால் நீ விட்டுரு, நீ வந்து இந்த இதை ஃபாலோ பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த சமயத்தில் பாண்டியன் என்ன சொல்கிறாரு, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து யார் என்ன சொன்னாலும் சரி நான் ஸ்ட்ராங்காக இருக்கேன், இந்த விஷயத்தில் வந்து உனக்கு எதுவும் கவலை இல்லை அப்படின்னு ராஜிட்ட மட்டும் கேட்டேன். நான் உங்கள் அப்பா சித்தப்பா தான், அவங்களோட கடை இருந்தாலும் வந்து நான் வந்து நான் என் வேலைக்கு உண்மையாக இருக்கேன், சட்டத்துக்கு புறம்பா அவங்க அதை பண்ணியிருக்காங்க, அதனால் இடிச்சே தீருவேங்கிறத சொல்ல, அது ஒரு கட்டத்துக்கு மேலே பாண்டியன்லாம் ஏற்றுக்கிறது. அப்போ இவங்க மீனாவை பழி வாங்குறதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கைகள் செய்யலான்னு இந்த கும்பல் வந்து ட்ரை பண்ணுறது, இதனால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள், கடைசியில் அந்த கடை இடிபடுதா இல்லையா அப்படிங்கிற ஒரு ட்ராக் இப்போ வரப்போகுது. இதுக்கு நடுவில் தங்கமயிலுடைய இப்போ அந்த ஸ்கூலுக்கு போய் அவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதை பார்த்து வந்து என்னடா அது இந்த பொண்ணு சரியில்லையேன்னு முதல்ல இந்த பிரின்ஸிபல் நினைக்கிறது. அப்புறம் இவங்க உண்மையிலேயே வந்து நல்லா வேலை பார்க்குறத பார்த்து பெருமைப்படுறது, சந்தோஷப்படுறது. ஆனால் சர்டிஃபிகேட் விவகாரத்தில் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் ஒரு கதை போகுது. ஸோ எல்லா பக்கமும் வித்தியாசமாக சீரியல் இந்த கதை போயிட்டுருக்கு. ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்ன? நீங்கள் பார்க்குற சீரியல்கள்லேயே உங்களுக்கு பிடிச்ச சீரியல் இப்போ எது சுத்தமாக ஒத்து வராத சீரியல் எதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.